ஹலோ மக்களே, ஐபிபிஎஸ்லேருந்து அந்த ஆர்ஆர்பி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு கிராம வங்கி, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கிராம வங்கிகளுக்கு ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஒரு 4 வகையான பதவிகள் நிரப்புறதுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 13,217 வேகன்சி இப்போ வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜாபுக்கு தான் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 21/9/2025 அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டேட் இருந்தது. இப்போ 28/9/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிருங்க. அதோட குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்தப்பே பார்த்துட்டு திரும்ப ஒரு கிளைன்ஸ் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ஜாப் அப்டேட்ஸ் தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். மொத்தம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 13,217 வேகன்சி. இதில் வந்து 2 வகையாக எக்ஸாம் வைப்பாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான், சிபிடி முறையில் தான் நடக்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நவம்பர் டிசம்பர் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் வந்து டிசம்பர் ஃபெப்ரவரியில் கண்டக்ட் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஃபெப்ரவரி மார்ச்லேயே கொடுத்துருவாங்க. ஒரு 6 மந்த்லேயே எல்லா ப்ராசஸுமே முடிச்சிருவாங்க. சீக்கிரமாக வேலைக்கு போயிடலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம வங்கிக்கு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஹெட் ஆஃபீஸ் வந்து சேலம். தமிழ் அப்படின்னு சொல்லி லோக்கல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் வேகன்சி அதிகம். அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கட்டாயமாக லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தமிழ் கட்டாயமாக பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். 2 ஸ்டேஜ் எக்ஸாமே தமிழ்லேயே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 30ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 வகையான பதவிக்கு தான் வேகன்சி தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க அதிகமாக. மற்றபடி ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அப்படின்னு சொல்லி ஒரு சில பதவிகள் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன். இப்போ சொன்ன ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு, இது இல்லாமல் SC/ST கேண்டிடேட்டுக்கு ஒரு 5 வருஷமும், OBC கேண்டிடேட்டுக்கு ஒரு 3 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு OBC கேண்டிடேட் வந்து ஒரு 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். SC/ST கேண்டிடேட்னாக்கா ஒரு 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுவே ஆஃபீஸ் ஸ்கேல் 1 போஸ்டிங்கு OBC கேண்டிடேட்டே 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். SC/ST கேண்டிடேட்னாக்கா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி தான். ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும், எந்த டிசிப்ளினாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் கட்டாயமாக லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 175 ரூபா சொல்லியிருக்காங்க. அது வந்து SC/ST PWD கேண்டிடேட்டுக்கு. மற்றவங்களுக்கு அதாவது ஜென்ரல் OBC கேண்டிடேட்டுக்கு 850 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் கொஞ்சம் அதிகன்ற மாதிரி நிறைய பேர் போன தடவை கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். எப்போவுமே இந்த அளவுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கேட்பாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம். அதில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 80 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங்லேருந்து 40, நியூமரிக்கல் எபிலிட்டிலேருந்து 40 அப்படின்னு சொல்லி ரெண்டுமே நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். அந்த ஸ்டார் எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 3 லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜ் தமிழ்லேயே எக்ஸாம் எழுத முடியும். ஒன்றுத்துக்குமே இண்டிவிஜுவல் டைம் உண்டு. ரீசனிங்க்கு 25 நிமிஷம், நியூமரிக்கல் எபிலிட்டிக்கு 20 நிமிஷம், மொத்தமாக 45 நிமிஷம் தான் எக்ஸாம். ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பொறுத்த வரைக்கும், ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்லேருந்து 40, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 40 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமே நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ரீசனிங்லேருந்து 40 கொஸ்டின், கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து 40, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 40, இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு 40, நியூமரிக்கல் எபிலிட்டிலேருந்து 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 200 கொஸ்டின். இதில் ரீசனிங் அந்த நியூமரிக்கல் எபிலிட்டிக்கு மட்டும் 40 கொஸ்டினுக்கு 50 மார்க் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தவிர, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷில் தான் எழுத முடியும். அது தவிர மற்றது எல்லாமே நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் அதே மாதிரி அந்த நியூமரிக்கல் எபிலிட்டிக்கு பதிலாக இதில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 40 கொஸ்டின் கேட்பாங்க. மற்றது எல்லாமே சேம் தான். இதுலேயுமே நீங்கள் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி சூஸ் பண்ணிக்கலாம். கட்டாயம் ஹிந்திலாம் கிடையாது. இங்கிலீஷ்லேயே நீங்கள் எழுதலாம், ஹிந்தியை விட்டுடலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ்லேயே கூட எக்ஸாம் எழுத முடியும். மொத்தம் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 468 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 200 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் தான் போட்டி போட முடியும். ஏன்னா தமிழ் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தமிழ்லேயே உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர் இந்த எல்லா மாவட்டத்திலுமே எக்ஸாம் சென்டர் வைப்பாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, வேலூர் இந்த டிஸ்ட்ரிக் எல்லாத்துக்குமே நடக்கும். ஒன்று உங்கள் டிஸ்ட்ரிக் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகபட்சம் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அதாவது இடதுகை பெருவிரல் ரேகையோட
அந்த ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண ஃபோட்டோ. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு 2 லைன், இந்த 2 லைனை எழுதி அதை வந்து அப்படியே பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட நேமை எழுதிக்கங்க. ஓகேவா? எழுதி இதை அப்லோட் பண்ணும். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அதுதானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் 10th மார்க் ஷீட் உங்களோடது அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஐபிபிஎஸ்க்காக நம்மளோட நம்பர் 1 ஜாப் சைட் வெப்சைட்டில் போட்ட போஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா டேரெக்டாக இந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டுக்காக நம்ம போட்ட போஸ்ட்குள்ளே வந்துடுவீங்க. இதில் இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதோட வேகன்சி, என்னென்ன குவாலிஃபிகேஷன், சேலரி லெவல் எல்லாமே கொடுத்துருப்போம். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னாக்கா அதோட இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்போம். அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னா அதோட பிடிஎஃப் லிங்க்கு, டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போய் அப்ளை பண்ணிடலாம். அந்த லிங்க் எல்லாமே அந்த போஸ்ட்டில் இருக்கும். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த போஸ்ட் போட்ட லிங்க் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இன்னும் 1 வீக் தான் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்றனால சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற ஜாப் அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க்கில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி மற்றும் ரயில்வே எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி கரண்ட் அஃபராக ஒரு மாதத்துக்கான கரண்ட் அஃபருமே ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ்லேயே இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 722 பக்கம் இருக்கும். இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு கரண்ட் அஃபர் பிடிஎஃப் வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதோட பிடிஎஃப் சென்ட் பண்ணுவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees தான் வச்சிருக்கோம். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே குரூப் டி மற்றும் செக்ஷன் கண்ட்ரோலருக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டெலிகிராம் குரூப் மூலமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அந்த பேட்ச்லேயே ரயில்வே எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் புக்ஸ் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கிடைக்கும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு 101 டாப்பிக்கான புக் தமிழ் மற்றும் இங்கிலீஷ்லேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 14 மாதத்துக்கான கரண்ட் அஃபர் பிடிஎஃப் எல்லாமே அந்த பேட்ச்லேயே கொடுத்துருவோம். மொத்தமாக சேர்த்து 599 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேம் இந்த 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக 599 ரூபா பே பண்ணிவிட்டு அட்மின் நம்பருக்கு அதோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் போதும். உங்களோட டெலிகிராம் நம்பரையும் அதில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ரயில்வேயோட கம்ப்ளீட் ஸ்டடி பிளான், குரூப் டி மற்றும் செக்ஷன் கண்ட்ரோலருக்கான ஸ்டடி பிளான் டீட்டெயில் எல்லாமே பிடிஎஃபாக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கிடைக்கும். இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.